படம் வேறு லெவல் படம். இதுதான் ஃபஸ்ட்டு. படம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா போய் பார்த்துருங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த வீடியோ பாருங்கள். ஏன்னா நான் படத்தை பற்றி டிஸ்கஸ் தான் பண்ண போகிறேன். ஸோ கண்டிப்பாக படம் பாருங்கள் எல்லோரும். ஸோ 7 things about Dragon. Let's get into the video. Hi guys, welcome to Sinister Strange. Dragonன்றது இந்த படம் வந்து எதை பற்றி எந்த மாதிரியான படம்னா, ஒரு மாரல் லெசனை வந்து ஒரு மாடர்ன் சினிமாவில் சொன்ன மாதிரியான படம். ஸோ ஃபிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் அது கிராஃப்டாகவும் நல்லா இருக்கணும், கண்டென்ட் வைஸுமே வந்து ரொம்ப நல்ல இன்டென்ஷனோட ஒரு படமாக இருக்கும். ஸோ ரெண்டுமே மீட் பண்ணுற ஒரு அருமையான படம் தான் இது. இதோட ஸ்க்ரீன் ப்ளே எவ்ரிதிங் வாஸ் ஸோ பர்ஃபெக்ட் அண்ட் படத்தோட இன்டென்ஷனும் நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த படம் வந்து ஒரு நல்ல படம், கண்டிப்பாக எல்லோரும் பார்க்க வேண்டிய படம்ன்றதுனால சொல்கிறேன். தென் வந்து இதோட ரைட்டிங், டயலாக்ஸ், எவ்ரிதிங் வாஸ் ஸோ குட் அண்ட் டைரக்டர் ஹாஸ் மேட் அ வெரி குட் ஜாப். சினிமாவே சீட்டிங் தான். ஸோ இதில் என்ன சீட்டிங், சீட்டிங் இல்லாமல் 0% சீட்டிங் என்ன அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். இப்போ ஒரு படத்தில் எமோஷன்ஸை வந்து வலிந்து திணிச்சு நம்மளை எப்படியாவது எமோட் பண்ண வைக்கணும், இல்லை எது பண்ணால் இப்படிலாம் ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி யோசித்து அதுக்கேற்ற மாதிரி படத்தை எடுக்கிறதுக்கும் ஜென்யூனாக ஒரு படத்தை எடுத்து அதை மக்கள் ரசிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல, அதுதான் இந்த படம். போனே ஓமை கடவுளுக்கும் இந்த படத்துக்கும் நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்கும். எப்படின்னா அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ் சேஞ்ச், ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நம்ம பார்க்குற ஒரு சீன்ஸுக்கு எல்லாருக்குமே செகண்ட் ஹாஃபில் வேறு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கொடுக்குறது. அதுக்கப்புறம் அந்த செகண்ட் சான்ஸ் அப்படிங்கிற ஒரு மேட்டர், அதில் வந்து ஹீரோவோட கேரக்டரே மொத்தமாக எல்லாத்தையும் ரியலைஸ் பண்ணுற ஒரு விஷயம். அப்புறம் கால் பேக்ஸ், இப்போ ஒரு டைலாக் இருக்குது, ஒரு தப்பு பண்ணால் லைஃபே மாறும்னா அந்த தப்பு பண்ணுறது தப்பு இல்லை அப்படின்ற ஒரு டைலாக் வரும். அதுக்கு கவுண்டர் பண்ணுற மாதிரி நம்ம தப்பு பண்ணிடலாம் ஆனால் அதோட கில்ட்லேருந்து வெளியே வர முடியாதுன்னு ஒரு டைலாக் வரும். இது மாதிரி நிறையா இருக்கும் படத்தில், அங்கங்கே ஓமை கடவுளையும் இருக்கும், இதுலேயும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு. மிஷ்கினோட கேரக்டர்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் அனுபமாவோட கேரக்டர்லாம் ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடாக, ஓகே இவ்வளோ நல்லா இருக்குது இந்த கேரக்டர்ன்ற மாதிரி அதோட அந்த கேரக்டரோட இன்ட்ரோலேருந்து அதோட ரீஎன்ட்ரி, அதுக்கான அவசியம் என்ன, ஒரு கேரக்டருக்கான அவசியம் என்ன, இப்போ இந்த ஸ்க்ரீன் பிளேயில் இருக்கணுங்கிறது வரைக்கும் எல்லாமே தெளிவாக பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்க்ரீன் பிளே வாஸ் ஸோ நைஸ் அண்ட் கேரக்டர்ஸ் வாஸ் ஸோ வெல் ரிட்டன். ஃபஸ்ட் டைம் நான் பிரதீப் ரங்கநாதனை பார்த்தது வந்து 2016 வந்து ஷார்ட் ஃபிலிமில் பார்த்தேன். ஸோ அப்போலேருந்து இந்த க்ரோத் இருக்குல்ல, இது ரொம்ப அருமையான க்ரோத். ஸோ ஜஸ்ட்டு நான் ஒரு ஆக்டர் ஆகணும், நான் ஒரு டைரக்ட் பண்ணேன், இப்போ நான் ஆக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டால் பத்தாது, அதுக்கேற்ற ஒர்க்கும் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு படம் லவ் டுடேவை விட இதில் ஆக்டிங்கில் ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. ஸோ ஆக்டிங் வாஸ் ஸோ நைஸ். ஸோ ஹி வில் ஷைன் ஆஸ் அ ஸ்டார் ஆக்சுவலி. சும்மா நிறைய பேர் சொல்லுவாங்க, பட் உண்மையிலே பார்த்தீங்கன்னா அதுக்கான ஒர்க்கு போடுறாங்கல்ல, அதுவே ரொம்ப நல்ல விஷயம். ஸோ அதனால் ஹீரோக்காக கண்டிப்பாக இந்த படம் பார்க்கும். இது டான் மாதிரி இருக்குது, டானோட டெம்ப்ளேட்டில் இருக்குது, இது என்ன டான் 2ஆன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த கம்பேரிசன் வந்து வந்தது வந்து ஒரு நல்ல விஷயம்னு சொல்லலாம். ஏன்னா அந்த கம்பேரிசனால் வந்து ஒரு விஷயத்தை நம்மளால் வந்து புரிஞ்சிக்க முடியுது. இப்போது சீட்டிங் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நான் பேசியிருந்தேன்ல. ஸோ இப்போ சீட்டிங் அப்படிங்கிறப்போ அதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிளே டான் தான். அதில் வந்து ஒரு அராஜகமான ஹீரோ, டாக்ஸிக்கான அப்பா, காலேஜ் லைஃப்பை ரொம்ப எக்ஸாகரேட் பண்ணி அதில் அவர் பண்ணுற அந்த சிலுமிஷன்லாம் பண்ணி எல்லாமே ரொம்ப எக்ஸ்ட்ரா அப்படி ரியாலிட்டிக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி தான் படம் இருக்கும். ஆனால் அப்படியே கிளைமேக்ஸ் வரும்போது ஒரு 360 அடித்து அவங்க அப்பா எவ்வளோ நல்லவர் தெரியுமா அப்படின்னு சொல்லி ஆடியன்ஸை ஒரு விஷயத்தை மாற்றி எமோட் பண்ண வைக்கிறது இருக்குல்ல. இப்போ ஒரு கேரக்டரை ஃபஸ்ட்லேருந்தே தப்பாக காட்டி கடைசியில் ஒரு இடத்துல மட்டும் இப்படி மாற்றி காட்டி நம்ம கிளாப்ஸ் வாங்கிடலாம், இதனால் படத்தை ஓட்டிடலான்ற மாதிரி ஒரு விஷயம் பண்ணாங்களா, அதுதான் சீட்டிங்னு சொல்லுவோம். ஸோ இதை வந்து ட்ராகனில் பண்ணலை. ட்ராகனில் ஃபஸ்ட்டு சீன்லேருந்து லாஸ்ட் சீன் வரைக்கும் எல்லா கேரக்டர்ஸுமே அந்த கேரக்டரில் கரெக்டாக இருப்பாங்க. ஸோ எந்த ஒரு இடத்துலையுமே வந்து ஒரு விஷயத்தை சேஞ்ச் பண்ணுறதுனால நமக்கு இந்த படம் இன்னும் கொஞ்சம் பாப்புலர் ஆகுன்ற மாதிரி யோசிக்காமல் எது கரெக்டாக நம்மளோட இன்டென்ஷன் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி படம் எடுத்திருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த படம் வந்து ஒரு நல்ல படம். மோர் தென் அ கமர்ஷியல் சக்ஸஸ், ஃபிலிம் இட்ஸ் செல்ஃப் அ குட் ஃபிலிம். ஸோ இந்த படம் வந்து எல்லாருமே பார்க்கணும். அப்போ தான் வந்து ஒரு ஆஸ் அ ஃபிலிம் மேக்கராக கூட நிறைய பேர் இந்த படம் பார்த்தோன்னா என்ன கற்றுக்கலாம்னா, ஓகே நம்ம கரெக்டாக ஒரு விஷயம் பண்ணுறோம், நம்ம இன்டென்ஷன் கரெக்ட். இப்போ லவ்வர் படம், அப்புறம் இந்த படம் எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்டென்ஷன் கரெக்டாக இருக்கும்.
அது கொஞ்சம் ரீச் ஆக லேட்டாக இருந்தாலுமே நம்ம கரெக்டான இன்டென்ஷனாக தான் சொல்கிறது வந்து ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத இந்த படம் மறுபடியும் இன்டோஸ் பண்ணுது. அதே நேரத்தில் இந்த படம் சக்ஸஸும் ஆகுது. ஸோ தட்ஸ் வெரி குட் திங் அபவுட் திஸ் ஃபிலிம். ஒரு படங்கிறது ஒரு இன்செப்ஷன் ப்ராசஸ் மாதிரி தான். உங்கள் லைஃப்பே அந்த படம் மாற்ற, ஆனால் ஒரு சின்ன தாட்டை உங்கள் மைண்டில் விதைக்கும். ஸோ இந்த படத்தில் அப்படி என்ன தாட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, ஸோ 48 அரியர் அதை எப்படி கிளியர் பண்ணுறது, அது சொல்லும் போதே நமக்கு அந்த ஒரு ஐயோ 48 அரியரா, ஏன்னா இன்ஜினியரிங் படித்த எல்லாருக்குமே தெரியும் அரியர் வச்சு கிளியர் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம்னு. ஸோ அது சொல்லும் போது கஷ்டமாக இருக்கும். ஸோ படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே போக போக அந்த விஷயத்தை எப்படி ஒரு ஹீரோ கிராக் பண்ணுறாரு, எப்படி வந்து அது நடக்குது இவென்ச்சுவலான்றப்போ, ஓகே ஒரு விஷயம் வந்து இம்பாசிபிள் நம்ம நினைக்க அது இம்பாசிபிளாக தான் இருக்கும். அட்லீஸ்ட் அதுக்கான ஒரு ஃபஸ்ட்டு 2-3 ஸ்டெப்ஸ் எடுத்து வச்சா நம்ம அதை நம்மளாலையும் ஒரு பண்ணவே முடியாத விஷயத்த கூட பண்ணலாம் அப்படிங்கிறது தான் ஒரு தாட் இந்த படத்தில். இன்னொன்று வந்து ஒரு நேர்மைங்கிற விஷயம் வந்து இப்போ ரொம்ப பூமர் ஆகிடுச்சு. நிறைய பேர் வந்து நேர்மையாக இருக்கிறதே வந்து பூமர், என்ன நேர்மையாக இருந்து என்ன கிளிக்க போகிறேன்லாம் கேட்பாங்க. ஆனால் நேர்மையாக இருக்கிறதுனால பெரிய ஆள் ஆக முடியுமான்னா கிடையாது. ஆனால் நிம்மதியாக இருக்கலாம். அதுதான் இன்னொரு தாட் இந்த படத்தில். ஸோ எண்ட் ஆஃப் த டே ஃபிலிம் என்ன சொல்ல வருது அப்படின்னா, எது பண்ணாலும் ரைட் வேலை பண்ணணும், அதோட பலன் கிடைக்கும். இப்போது இன்னொருத்தன் வந்து தப்பான வழியில் போய் அதிகமாக பெரிய ஆள் ஆகிறான்னா ஆகிட்டு போகிறான், நமக்கு என்ன. ஸோ அவன் வந்து ஆகிற வரைக்கும் பயந்துக்கிட்டே இருப்பான், ஏதோ இடத்துல மாட்டிப்போமோன்னு. ஆனால் நம்ம வந்து ஓகே நேர்மையான ஒரு வழியில் போகிறோம், கரெக்டாக பண்ணுறோம், நம்ம எந்த இடத்துலையும் யாருக்கும் பயப்பட தேவையில்ல. கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் நம்மளோட க்ரோத்து, ஆனால் அதை பற்றிலாம் யோசிக்காமல் ட்ரஸ்ட் இந்த ப்ராசஸ் தான், வேறு என்ன பண்ண முடியும். ஸோ எண்ட் ஆஃப் த டே மென்டல் பீஸோட நிம்மதியாக இருக்கணும். இதுதான் மொத்தமாக அந்த படம் சொல்ல வருது. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் இந்த படத்தை போய் பாருங்கள். ஸோ இன்னொரு அருமையான ரிவ்யூவோட நான் உங்களை சீக்கிரமே சந்திக்கிறேன். ஸோ until then, bye.